இவ்வளோ நாளாக இந்த அழகான பிளேஸை நான் மிஸ் பண்ணிட்டேங்க. ஆமாங்க, மே 1 அன்னைக்கு லீவ் வரையா ஏர்லியராக எழுந்திரிச்சிட்டேன். ஸோ தூக்கம் வேறு வரல, என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டர் தான் லால்பாக் இருக்குது. சரி ஏர்லி மார்னிங் போனால் நல்லாயிருக்கும், அப்போ வேறு ட்ரிசில் வேறு ஆகிட்டு இருந்துச்சா, சரி மிஸ் பண்ணாமல் போகலான்னு சொல்லி கிளம்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா உள்ளே போய் என்ட்ரி பார்த்தா ஊரே அங்கே தான் இருக்குது. சரி நம்ம மட்டும் தான் வந்திருப்போம்னு நினச்சி போனேன், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்னு பார்த்தா பைக்கு, காரு, சைக்கிள், நடந்து வரவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு பாதி பெங்களூர் பீப்புள் அங்கே தான் இருந்தாங்க. ஏர்லி மார்னிங் வாக் வரவங்களுக்கு, அதாவது 6 to 9 AM வந்து ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் வரவங்களுக்கு 30 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த ஃப்ளவர் ஷோ இதெல்லாம் நடந்துச்சுன்னா 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. பார்க்கிங் ஃபீஸ் அதுக்கு தனியாக வந்து 60 ரூபா காருக்கு, 100 ரூபா வந்து மினி பஸ்ஸுக்கு, 200 ரூபா லார்ஜ் பஸ்ஸுக்கு, இப்படி தனித்தனியாக வச்சுருக்காங்க. மொத்தம் 240 ஏக்கர் 1760 ஹைதர் அலி ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் திப்பு சுல்தான் எக்ஸ்பேண்ட் பண்ணி முடித்தார். இங்கே உள்ள இருக்க பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பர்ஷியா, ஆப்கானிஸ்தான், ஃப்ரான்ஸு, டர்க்கி, மொரீஷியஸ் இந்த மாதிரி இடத்துல இருந்தெல்லாம் வர வச்சு இப்போ வரைக்கும் அதை வந்து சஸ்டெயின் பண்ண வச்சுட்ருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த ஸ்டைலே கார்டன் வந்து பார்த்தீங்கன்னா முகல் ஸ்டைல் கார்டன்ஸில் தான் கட்டியிருப்பாங்க. இது கிளாஸ் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. இதோட மாடல் என்ன பார்த்தீங்கன்னா லண்டன்ஸ் கிறிஸ்டல் பேலஸ். ஸோ 1889 to 90 அங்கே கட்டினதை இன்ஸ்பயர் ஆகி இங்கே கட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைமாக போனோன்னா மேப்பை பார்த்து தான் நடந்து போனோம். ஒவ்வொரு இடத்துக்கும் பக்கத்தில் ஒரு 5 minutes வாக் தான். ஆனால் நடந்து போக போக ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்துச்சு. ஏர்லி மார்னிங் போனீங்கன்னா ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே இருக்க ஸ்டாச்சுஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் மீனிங் வந்து இருக்குதுங்க. அங்கே இருக்க ஃபவுண்டைன்ஸாக இருக்கட்டும், ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்குது. எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்க முடியல, ஒரு நாள் பத்தாது தான் நினைக்கிறேன். அவ்வளோ இடம் இருக்குது. நடக்க நடந்துகிட்டே இருக்குது. கால் வலி வந்தது தான் மிச்சம். இந்த லேக் வியூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நிறையா பேர்ட்ஸ் பறந்துட்டு இருந்தது, பிஜின்ஸ் நிறையா இருந்துச்சு, சாப்பாடுலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுங்களுக்கு பார்க்க அழகாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு 6 வயசுலேருந்து 60 வயசு ஆளுங்க வரைக்கும் உள்ள நடந்துகிட்டே தான் இருக்காங்க. அதுக்கும் மேலே இருக்கவங்க நிறையா பேர் நடந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. காலையில் ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம் தேடிங்கன்னா பெங்களூரில் இங்கே வரலாம். கொஞ்சம் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அது பெட்டராக இருக்கும். ரொம்ப தள்ளியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வர்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிரும். ஸோ அந்த 6 to 9 AM பார்த்தீங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஃபோட்டோஸ், ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு செம்ம ஒர்த்தான பிளேஸ்ன்னு சொல்லலாம். அட்லீஸ்ட் லைஃப்பில் ஒன்ஸாவது இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பெங்களூர் வந்தீங்கன்னா மறக்காம இந்த பிளேஸை சுற்றி பாருங்கள்.